வணக்கம். தற்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த கோடை வெயிலின் தாக்கமானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுல இருந்து பொதுமக்கள் ஆகிய நம்மளாம் எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளணும்ன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். இப்ப வெயிலுடைய தாக்கங்கள் அதிகமா இருந்தாலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், அந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள்லாம் பாதுகாப்பான முறையில இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மோரு, எலுமிச்சப்பழ ஜூஸ், இந்த மாதிரி பழங்கள், இந்த வகைகள்ல சாப்பிட்டு நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கணும். வெயிலோட தாக்கங்கள் அதிகமாகும் போது நம்ம உடல் சோர்வு ஏற்படும். ஸோ இதனால வந்து பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்காக இயற்கையான முறையில் இளநீர், இந்த தர்பூசு, இந்த பனங்காய், நுங்குன்ற மாதிரி இயற்கை உணவுகள்லாம் நம்ம உடல்ல டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வெயிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராம, ஸ்கூல் குழந்தைங்க, பொதுமக்கள்லாம், இந்த நடைபாதை வியாபாரிகள், இந்த வெளியே கலெக்ஷன் அந்த மாதிரி போற நண்பர்கள்லாம் 12ல இருந்து வெறும் 4 மணி வரைக்கும் யாரும் வெளியே வராம எல்லாரும் சேஃபா இருந்தோம்னா இந்த வெயில இருந்து நம்மளை கொஞ்சம் தற்காத்துக் கொள்ளலாம். அதனால பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்களாம் அந்த இளநீர், நுங்கு, இந்த இயற்கை பானங்கள்லாம் குடிச்சு உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னு இந்த கோடை வெப்பத்தினுடைய வெயிலின் காரணமா தெரிவிச்சுக்கிறோம். இந்த கோடை வெயில்ல வந்து நம்ம இயற்கையான முறையில நம்ம எப்படி தற்காத்து பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம ஒவ்வொரு மரம் வளர்க்கணும். இயற்கையான முறையில ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம ஒரு வேப்ப மரம், இல்ல நம்மளால முடிஞ்ச ஒரு மரக்கன்றுகள் நட்டு நம்மளே பேணி பாதுகாத்துக்கணும். நீர்நிலைகளை நம்ம வந்து பாதுகாப்பான முறையில ஒவ்வொரு கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஏரி இருக்கும், குளங்கள் இருக்கும். இதுக்கான வழிமுறைகள், இதுக்கான எல்லாத்தையுமே பாதுகாப்பான முறையில பயன்படுத்தி நம்ம எல்லாருமே செழுமையா வாழணும்னா இயற்கையை நம்ம யாரும் அழிக்காம மரம், செடி, கொடிகளை நட்டு நம்மளே பேணி காக்கணும்னு தெரிவிச்சு